Hi friends, வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம silk thread வச்சுட்டு எப்படி ஒரு நெக்லஸ் பண்றது அப்படின்றதாங்க பார்க்க போறோம். யாரெல்லாம் வந்துட்டு வீட்ல இருந்தபடியே earn பண்ணனும் அப்படி நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் கண்டிப்பா இந்த வீடியோ வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம வந்துட்டு குறைவான முதலீட்டுல நிறைய earn பண்ணலாம். இப்போ வந்துட்டு ட்ரெண்டானது வந்துட்டு இந்த மாதிரி silk thread, tassel earring இதெல்லாம் தான். tassel earring எப்படி பண்றது அப்படின்ட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டேன். அது நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குறேன். மேலே ஐ அப்படின்ற லிங்க்லயும் கொடுக்குறேன். போய் பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழ இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்துல இருக்க குட்டி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையானது என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு silk thread, அதுக்கப்புறம் ஊசி, ஃபெவிகால், தென் வந்துட்டு டெக்கரேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒயிட் கலர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். என்கிட்ட கம்மியாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் பரவாயில்ல, அதை வச்சு செஞ்சு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஜுவல்ஸ்லாம் வாங்கினோம் அப்படின்னா பின்னாடி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக நமக்கு இந்த மாதிரி கயிறு தருவாங்க, தெரியுங்களா? அது வந்துட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி 2 வளையம் எடுத்து வச்சுக்கோங்க. இது டாசல் இயரிங் செய்யும் போதே நான் காமிச்சிருக்கேன். தென் ரோல் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஏதாவது ஒரு அட்டை பெட்டி எடுத்து வச்சுக்கோங்க. நான் மொபைல் பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது ஒரு எண்டில் இந்த மாதிரி த்ரெட் வச்சுட்டு இதே மாதிரி ரோல் பண்ணுங்கள். எவ்வளோ டைம் ரோல் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 150 டைம் வந்துட்டு நம்ம ரோல் பண்ணணும். ஓகேங்களா? ரோல் பண்ணும்போது கரெக்டாக கவுண்டிங் வச்சுக்கோங்க. பிகாஸ் வந்துட்டு இதே மாதிரி 150 ஸ்ட்ராண்ட்ஸ் நம்ம இன்னும் 2 பண்ண போகிறோம். அதனால கவுண்டிங் வச்சு ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ரோல் பண்ணுற மாதிரியே ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 150 டைம் ரோல் பண்ணதுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் ரோல் பண்ணிவிட்டேன். எக்ஸஸாக வரதை சிசர் வச்சு கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணதுக்கப்புறமா கரெக்டாக சென்டராக பார்த்து இந்த இடத்துல சென்டர் வருதுங்களா, இந்த இடத்துல நான் மறுபடியும் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஈக்குவலாக வந்துடும். அதுக்கப்புறமா ஒரு எண்டு மட்டும் நம்ம ஃபெவிகால் யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது காயறதுக்கு கண்டிப்பாக ஒரு 2 மினிட்ஸ் ஆகும். அதுக்குள்ளேயும் நம்ம இதே மாதிரி 150 ஸ்ட்ராண்ட்ஸ் வந்துட்டு இன்னும் 2 பண்ணிக்கலாம். மொத்தம் நமக்கு 3 தேவைப்படும். இப்போ 1 ரெடி ஆயிடுச்சு. இன்னும் 2 ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மொத்தம் 3 ரெடி பண்ணிட்டேன். இந்த 3ஐயுமே ஒன்றா வச்சு நம்ம பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஃபெவிகால் யூஸ் பண்ணி நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஒன்றா அப்படின்னா 3மே வந்துட்டு மிங்கிள் ஆகிடக்கூடாது. இந்த மாதிரி விரலில் தனித்தனியாக பிடிச்சிக்கோங்க. நான் பிடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தனித்தனியாக பிடிச்சிக்கோங்க. இந்த 3மே நல்லா பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் காஞ்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 3மே மிங்கிளாகாமல் இருக்கிறதுக்காக தனித்தனியாக இந்த மாதிரி நூல் போட்டு கட்டிக்கோங்க. இல்லை அப்படின்னா ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணி கட்டிக்கோங்க. நான் நூல் போட்டு கட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு எக்ஸாம் பேடு இல்லைன்னா ஏதாவது ஒரு அட்டை எடுத்து இந்த மாதிரி பின் யூஸ் பண்ணி செக்யூர் பண்ணிக்கோங்க. நல்லா டைட்டாக செக்யூர் பண்ணிக்கோங்க. தென் இந்த ஸ்ட்ராண்ட்ஸை வந்துட்டு தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜடை பின்னுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி நம்ம பின்ன போகிறோம். உங்களுக்கு சிக்கு ஏதாவது வந்துச்சு அப்படின்ற மாதிரி தோணுச்சுன்னா இந்த மாதிரி சீப்பு வச்சு சீவிட்டு அதுக்கப்புறம் பின்ன ஆரம்பிங்க. ஓகேவா? எப்போல்லாம் உங்களுக்கு சிக்கு வர மாதிரி தெரியுதோ அப்போல்லாம் சீப்பு வச்சு சீவிக்கோங்க. நம்ம நார்மலாக ஜடை பின்னுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் பின்னணும். இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக பின்னிக்க போகிறோம். ஃபுல்லாக பின்னியாச்சுங்க. லாஸ்ட் வந்துட்டு ஃபெவிகால் அப்ளை பண்ணி இந்த இடத்த நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஒட்டுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஒரு 2 மினிட்ஸ் இதே மாதிரி ஹோல்ட் பண்ணி கையிலே வச்சுருங்க. இப்போ நல்லா ஒட்டியாச்சு. தென் இந்த பின்னை ரிமூவ் பண்ணிடுங்க. தென் வந்துட்டு ஒரு இடத்துல இந்த மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம எந்த த்ரெட் எடுத்தோமோ அதே கலர் த்ரெட் எடுத்து இந்த மாதிரி ரோல் பண்ணிக்க போகிறோம். நமக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்துட்டு ரோல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு குட்டியாக வேணும் அப்படின்னா குட்டியாக ரோல் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஹைட் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா ஹைட்டாக ரோல் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் அதிகமாகவே ரோல் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போது இந்த நூலை வந்துட்டு நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் ஃபினிஷிங்காக மறுபடியும் நான் ரோல் பண்ணிக்கிறேன். ரோல் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சோண்டு த்ரெட்டு விட்டுட்டு நம்ம இதை கட் பண்ணிடலாம். இப்போ நான் சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணதுக்கப்புறமா அந்த நூலில் நம்ம எடுத்து வச்ச வளையத்தில் ஒரே ஒரு வளையம் எடுத்து இதுக்குள்ளே நம்ம போட்டுடலாம்.
போட்டதுக்கப்புறமா மறுபடியும் ரோல் பண்ணி எக்ஸஸாக இருக்கிற த்ரெட்டை வந்துட்டு ஃபெவிகால் அப்ளை பண்ணி அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே இன்னொரு எண்ட்லேயும் இந்த வளையத்தை கோர்த்துக்கலாம். சரிங்களா, நான் கோர்த்ததுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ 2 எண்ட்லேயுமே நான் வளையம் கோர்த்துட்டேன். அதுக்கப்புறமா நம்ம டெக்கரேட் பண்ணலாம். டெக்கரேட் பண்ணுறதுக்கு நான் பியோல் யூஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஊசியில் நூல் கோர்த்துக்கோங்க. சிங்கிளாக நூல் கோர்த்துக்காம டபுளாக நூல் வச்சு கோர்த்துக்கோங்க. அப்போ நமக்கு 4 த்ரெட் இருக்கும். சரிங்களா, அதை வந்துட்டு எண்டில் வந்து முடிச்சு போடாமல் ஃபெவிகால் யூஸ் பண்ணி நம்ம இந்த எண்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் எப்படி ஊசியை விடுறேன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு 2 பின்னல் ஜாயின் ஆகிற மாதிரி இந்த மாதிரி சைடாக ஊசியை விட்டு இந்த நூலை வெளியே எடுத்துக்கணும். ஃபுல்லாக எடுத்துடக்கூடாது. கடைசியாக வர நூலையும் இந்த நூலையும் நம்ம ஒரு 3 முடிச்சு போட்டுக்கலாம். ஓகேங்களா, இப்போ நான் 3 முடிச்சு போட்டுட்டேங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபெவிகால் அப்ளை பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த நூலை நம்ம கட் பண்ணிக்கிறோம். இந்த ஊசியில் கோர்த்துருக்கிற நூல் நம்ம கட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, இப்போ இந்த ஊசியில் ஒரு முத்து எடுத்து நம்ம போட்டுடலாம். போட்டதுக்கப்புறம் அந்த நெக்லஸ் கிட்ட நம்ம கொண்டு வந்துடணும். இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற 2 பின்னலில் இந்த மாதிரி கோர்த்துக்கணும். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த மாதிரி கோர்த்துட்டு ஊசியை எடுத்தோம் அப்படின்னா அந்த பேர்ல் வந்துட்டு அங்கே செட் ஆகிடும். இதே மாதிரி இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது இந்த ஊசியில் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த முத்தை கோர்த்துக்கணும். அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி அந்த இடத்துல சும்மா அந்த மாதிரி வச்சு பக்கத்தில் இருக்க 2 பின்னலில் இந்த பின்னலும் இந்த பின்னலும் இந்த மாதிரி கோர்த்துட்டு ஊசியை எடுத்தோம் அப்படின்னா அந்த பேர்ல் அங்கே ஃபிக்ஸ் ஆகிடும். ஓகேங்களா, இதே மெத்தடில் தான் இந்த பாசி ஃபுல்லாக இந்த நெக்லஸ் ஃபுல்லாக நம்ம கோர்த்துக்க போகிறோம். நான் இப்போது பக்கத்தில் இருக்க 2 பின்னல் ஜாயின் பண்ணி பண்ணுறேன் பார்த்தீங்களா, அதுக்கு பதிலாக பக்கத்தில் இருக்க ஒரே ஒரு பின்னல் மட்டும் கோர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா பாசி வந்துட்டு நல்ல நெருக்கமாக வரும் உங்களுக்கு. ஓகேங்களா, என்கிட்ட இன்றைக்கி பீட்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால இந்த மாதிரி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஈஸியாக புரியணும் அப்படின்றதுனால இது செஞ்சு காமிக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் மாங்காய் டிசைன் இல்லைன்னா காசு மாலை இந்த மாதிரி கூட கடையில் அவைலபிளாக இருக்குது, அது கூட வாங்கி பண்ணலாம். அதே மெத்தடில் நான் ஃபுல்லாக கோர்த்துட்டேங்க. இதுதான் லாஸ்ட் பாசி. இதையும் கோர்த்துட்டேன். கோர்த்ததுக்கப்புறமா நம்ம நார்மல் ஸ்டிச் பண்ணுற மாதிரி 2-3 வாட்டி அந்த இடத்துல ஸ்டிச் பண்ணிக்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு பார்த்தா புரியும் பாருங்கள். இதே மாதிரி 2-3 வாட்டி அந்த இடத்துல இந்த மாதிரி ஊசி விட்டு விட்டு எடுத்துக்கணும். ஓகேவா, அப்போ நல்லா ஃபிக்ஸ் ஆகிக்கும். எக்ஸஸாக வர நூலை வந்துட்டு நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதாங்க, சில்க் த்ரெட் நெக்லஸ் ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட் வந்துட்டு ரோப் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா ஒர்க் முடிஞ்சுது. இப்போ நான் ரோப் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, ரோப் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம சில்க் த்ரெட் நெக்லஸ் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பர்பாக ஈஸியாக நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது நான் இன்னொரு கலர் சில்க் த்ரெட் வச்சு பண்ணினது. நெருக்கமாக பாசி வச்சு பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் வீடியோஸ் போடுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணியிருக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை.